அண்மை செய்தி. கருவிலேயே பாலினம் கண்டறிந்து கூறும் கும்பலை சேர்ந்தோர் கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பாலினம் குறித்து கண்டறிந்து தெரியப்படுத்தினால் குண்டர் சட்டம் பாயும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோதமாக கருவிலேயே பாலினம் கண்டறிந்து கூறினால் குண்டர் சட்டம் பாயும் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் தகவலை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், கூடுதல் நிலவரம் என்ன? அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் கருவில் பாலினம் கண்டறிந்து சொல்கின்ற சட்டவிரோத கும்பல் அதிக அளவில் நடமாட்டம் இருந்து வருகிறது. இது குறித்து அதாவது தருமபுரி மாவட்டத்தில் ஆண் பெண் பாலின விகிதம் குறைவாக இருப்பதால் அதனை ஈடு செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் சாந்தி அறிவுறுத்தலின்படி ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து இந்த சட்டவிரோத கும்பல் குறித்து கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 4 முறை இந்த சட்டவிரோத கும்பல்களை பிடித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் அதை தொடர்ந்து 3 சட்டவிரோத கும்பல்களை பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். அதே போல இதில் பெண்ணாகரம் அடுத்த அந்த நெற்குந்தி பகுதியில் கருவின் பாலினம் கண்டறியும் கும்பலை சார்ந்த முருகேசன், சென்ராஜ் மற்றும் பாலக்கோடு பகுதியில் கடந்த 13ஆம் தேதி இந்த செயலில் ஈடுபட்ட கற்பகம் ஆகிய 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த குழுவானது சட்டவிரோத கருக்கலைப்பு சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய அந்த இடைத்தரகர்களின் தொடர்பு எண்ணை கண்டுபிடித்து அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பாலின விகிதம் குறைபாடு காரணமாக அதை ஈடு செய்யும் வகையில் கருவின் பாலினம் கண்டறிந்து தெரிவிக்கும் கும்பல் மீது கண்டுபிடிக்கப்பட்டால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அதாவது கருவின் பாலினம் கண்டறிந்து தெரிவித்தால் 1994 சட்டத்தின்படி குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் என கடுமையாக எச்சரித்திருக்கிறார். இது கடந்த இந்த ஆண்டில் மட்டும் தருமபுரி மாவட்டத்தில் 4 முறை இந்த சட்டவிரோத கும்பல்கள் கைது செய்யப்பட்டுகிறது. குறிப்பாக தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத கும்பல்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதிக அளவில் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமே இந்த கும்பல்களை தொடர்ந்து கண்காணித்து கைது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். கௌஷிக். விவேகானந்தன், தகவலுக்கு நன்றி.